ஓசூரில் பிரம்மாண்டமாக கைலாயமலை சிவபெருமான் ருத்ர தாண்டவ காட்சியுடன் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஓசூரில் இந்து ஜனசேனா மற்றும் சிவசேனா அமைப்புகள் சார்பில் கேரள சினிமா கலைஞர்களின் தொழில்நுட்பம் மூலம் கைலாயமலையில் ருத்ர தாண்டவம் ஆடும் சிவபெருமான் காட்சியுடன் பிரம்மாண்ட விநாயகர் செட் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டு லட்சக்கணக்கான செலவில் கோலாகலமாக விழா நடைபெற்றது. இமயமலையில் உள்ள கைலாயமலையில் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடும் காட்சி போல தத்ரூபமாக கேரள சினிமா கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சிலையை பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். இந்து ஜனசேனா சார்பாக 9வது வருஷம் இந்த ஓசூர் மாநகரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது இப்போ இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இமயமலையில் கைலாயமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான செட் எடுத்து வந்து இங்கே அமைச்சிருக்கோம். இந்த செட்டு நம்ம வந்து இதுக்கான பிளான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் விநாயகர் வைக்கும் போதே அடுத்த வருஷம் நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிடுவோம். அந்த பிளான் பண்ணிட்டு அந்த வருஷம் முழுசுமே இந்த தேடலில் இருப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை, மாதத்துக்கு 4 தடவை இந்த தேடல இருப்போம். இது எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி செட்டு கேட்டிருக்குமே. அந்த மாதிரி மிகப்பெரிய தேடல இருந்து கடைசி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு செட் கேரளாவில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. இமயமலையில இந்த சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடணும் அப்படின்றதுக்காகவே தத்ரூபம் ஆடணுன்றதுக்காக அங்கே போய் பார்த்தோம். கொல்லும் பகுதியில் உன்னி முகுந்தன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய மாளிகைப்புறம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நடனத்துல வந்து பின்னாடி நின்றுருக்கும் சாமிகள்லாம் ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு சாமியை கொண்டு வந்து இன்னைக்கு ஓசூர் மக்களுக்கு தத்ரூபமா மக்கள் சந்தோஷத்திற்காகவே பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இங்க செட் அமைச்சிருக்கிறோம். இந்த செட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கேரளா சினிமா கலைஞர்களால் அமைக்கப்பட்ட ஒரு செட். இந்த செட் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் செலவாச்சு. 3 மாசம் செலவுக்கு அப்புறம் தான் இந்த செட் இங்க அமைச்சிருக்கோம். இந்த உற்சாகத்துக்கும் இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கும் தான் இவ்வளவு பெரிய நன்றி கடன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்கள் வருஷந்தோறும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுனாலதான்